எங்கே இந்த பாஸ் வரனாரு இன்னும் ஆளை காணும். இந்த பிள்ளைய வேற வச்சுக்கிட்டு இங்கே ரோட்டில் நிற்கிறதுக்கு வேற பயமாக இருக்குது. அந்த பிள்ளைய வேற தேடிட்டு இருப்பாங்க. இவர் வேற இவ்வளோ அசால்ட்டாக இருக்காரு. என்னதான் பண்ணி நினச்சிட்டு இருக்காரோ தெரியல. பாஸ் இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. டேய் அழுவாமல் பார்த்துக்கடா, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துருவோன்னு சொன்னார். சீக்கிரமாக வந்துருவாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்க. பாஸ் இன்னும் 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறம்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். பார்த்துக்குங்க உங்கள் பாஸ் வரலனா. ஏய் அந்த ஆள் வராமல் கொள்றான், நீ என் பக்கத்தில் இருந்து கொள்றடா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, எனக்கு வர பயமாக இருக்குது. போலீஸ் கீஸ் வந்துருமோ என்னமோன்னு. அவ்வளோ பயந்தாங்கோலியா பாஸ் நீங்கள்? சரி, இல்லை வந்து இந்த பாப்பாவை வச்சுக்கிங்க, நான் வேணா அங்கே போய் நிற்கிறேன். டேய் வேலையா, அந்த குழந்தை கத்துது, என்ன பண்ணிட்டு இருக்க? வாயில கையை வச்சு அடைக்க தெரியாது. இதை சத்தத்தை கேட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? வாயை புத்துறா. பாஸ் என்னாலாம் வாயில் கையை வச்சு அடைக்க முடியாது. அந்த பிள்ளை கடிக்குது கையை வாயில் வச்சா. நீங்கள் வந்து பார்த்துக்குங்க கொஞ்ச நேரம், நான் வந்து அங்கே நிற்கிறேன். எனக்கு ஏமா வெளியெல்லாம் இல்லடா, நீ ஒருத்தன் எனக்கு போதும். நீ இருந்தாவே எனக்கு 100, என்ன சொல்றது, 1000 எதிரி என் கூடவே இருக்கிறதுக்கு சமம். டேய் பாஸ் வந்துட்டாரா, அமைதியார், எதுவும் பேசாம. ஏய் வருமா, எங்க அந்த குழந்தை? பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? ஆ 5 நிமிஷத்தில் வரான்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக ஆக்கிட்டீங்க. நான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே இங்கே நிற்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேரம் கண்டிப்பாக எப்படியும் போலீஸுக்கு தெரிஞ்சு எங்களை தேடிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோதான், என்னை உண்டுலன்னு ஆக்கிட மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ அசால்ட்டாக லேட்டாக வரீங்க. ஏய் வர வழியில டிராஃபிக்காக இருந்துச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா அங்கேருந்து 5 நிமிஷம், நான் 2 நிமிஷத்தில் கூட வந்திருப்பேன். ஆமாம் எங்கே அந்த குழந்தை? நீ மட்டும் தனியாக நிற்கிற, வேற எங்கேயாவது வச்சுருக்கேன் என்ன? பாஸ் குழந்தை இங்கே தான் இருக்குது. என்னோட அசிஸ்டண்ட் இருக்கான்ல, அவன் தான் வச்சுருக்கான். யாரும் ஆள் வச்சுருக்கானா? அவன் ஒரு அரை மெண்டல் மாதிரி இருப்பானே, குழந்தைக்கு இது கடிச்சு வச்சிட போகிறான்டா. சீக்கிரமாக அவனை கூப்பிடு, குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லு. பாஸ் கம்முன்னு இருங்க பாஸ், அவன் காதில் விழுந்துற போகுது. அவன் வேற அப்புறம் கரிச்சு கொட்டுவான். இருங்க கூட்டு வர சொல்கிறேன். வெள்ளையா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வா. ஏண்டா அவனாம் ஒரு ஆளாக, அவனுக்கு நான் பயந்துக்கணுமா? முதல்ல குழந்தைய கொண்டு வா. பாஸ் உங்கள் பின்னாடி பாருங்க, குழந்தை நிற்கிது. டேய் வாயை மூடுறா, எப்போ பார்த்தாலும் வாயை திறந்துட்டே இருக்கு. அந்த குழந்தை பயப்படுது இல்லை? பாப்பா அழுவாத, நான் கொண்டு போய் உங்கள் அப்பா கிட்ட உன்னை விட்டுடுறேன், சரியா? சரி சரி, அங்கிள் இருக்கால, நான் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அழுவக்கூடாது. டேய் அந்த பிள்ளைய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே நில்லு. அந்த பிள்ளைய கடிச்சுக்கு இது வச்சிடாத, புரியுதா? பாஸ் உங்கள் பாஸ் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. சரி ஓகே வர்மா, நீ என்ன இதுக்கு எதிர்பார்க்குற? சார் ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னது 5 லட்சமா? 5 லட்சத்தை நீ முன்ன பின்ன கண்ணில் பார்த்துருக்கியா? எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா? சார் ரொம்ப அசிங்கம் பண்ணாதீங்க. நாங்களும் இந்த உலகத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், சரியா? என்ன சைபர் கேபருங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்களே அந்த குழந்தைய கடத்த வேண்டியதானே? ஏன் எங்கள் கிட்ட கொடுத்தீங்க? எங்கள் கிட்ட வேலை கொடுத்தா அதுக்கான கூலி நாங்கள் கேட்போம். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாராளமாக குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏய் என்ன மிரட்டுறியா என்னையவே நீயே? நான் உனக்கு பாஸ்ரா, தெரியும்ல? உன்னை அப்புறம் நான் வேற ஆளை வச்சு நீ கொண்டு போட்டுருவோம், ஞாபகத்தை வச்சுக்க. ஐயோ பாஸ், நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், அதுக்கான கூலி கொடுத்துட்டிங்கன்னா நான் ஏன் அந்த மாதிரி பேச போகிறேன்? நீங்கள் தயவு செஞ்சு 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம சொன்ன மாதிரி பாஸ் கேட்குறாரு. இந்த ஆள் வேறு என்ன தருவானோ தரலையோ தெரியல. வேற கொடுக்காம மட்டும் போனால் குழந்தைய அனுப்பக்கூடாது. இது வேற எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே நிற்கிது. ரொம்ப ஓவராக பேசுகிற வர்மா. என்ன பண்ணுறது, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்கலான்னு வந்தால் நீ இந்த அளவுக்கு பேசுறியா? உனக்கு என்ன இப்போ 5 லட்சம் தானே வேணும்? இரு நான் இப்பயே தரேன். இந்தா நீ கேட்ட காசு, என் கையில் இவ்வளோ காசு தான் இருக்குது. நான் உனக்கு செக்கு கொடுக்குறேன், அதில் போய் நீ ட்ராப் பண்ணிக்க. கொடுங்க கொடுங்க, ஃபஸ்ட்டு கொடுங்க. இங்கே பாருங்க பாஸ், இந்த கூட்டிகிட்டு போயிட்டு நான் அப்புறமா போட்டு வரேன் இப்புறமா போட்டு வரேங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது. போன உடனே எல்லாமே வந்து சரியாக இருக்கணும். ஏய் நான் தான் செக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற? முதல்ல இந்த காசை வாங்கிக்க. போய் செக்கில் போய் உனக்கு என்ன காசு வேணுமோ அதை எடுத்துக்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன், புரியுதா? புரியுது பாஸ் புரியுது. இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் செக்காக கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வந்து பேங்கில் போய் நான் விசாரிக்கும் போது ஏதாவது மாற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. திருப்பி நான் உங்ககிட்டலாம் வரமாட்டேன். நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் சொல்லி தான் அந்த குழந்தைய கடத்தினேன் அப்படின்னு சொல்லி வச்சிருவேன். டேய் வெள்ளையா, அந்த பிள்ளைய வந்து சாருட்டு ஒப்பட. பாஸ் பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரியே அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஏய் அது எந்த மாதிரி அழுதா என்ன, அவர் கூட அனுப்பு. பாப்பா பாப்பா இங்கே பாருமா, அந்த அங்கிள் கூப்பிடுறாங்க, அவங்க கூட போறியா? பாப்பா அழுகாத, நான் தான் உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் விட்றேன்னு சொன்னேன்ல, நம்ம போகலாமா? போலாம் அங்கிள். பாஸ் ஒரு வழியாக நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் கேட்டிங்களாட்டது, அதனால தரேன்னு சொல்லிட்டானா?
ஆமாண்டா வேலையா, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இவ்வளோ தைரியமாக நான் பேசியிருக்க மாட்டேன், இந்த காசை கேட்டும் இருக்க மாட்டேன். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து நான் பாட்டுக்கு வச்சுக்குவேன். என்ன பண்ணுறது, என் பொழப்பு அப்படிதான் இத்தனை நாளாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீ கூட சேரவும் தான் நான் கேட்குற காசு அந்த ஆள் கொடுக்குறோம். அந்த ஆள் மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் போய் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். சரி சரி விடுங்க பாஸ், பெரிய மனசெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாரு. நம்ம போய் முதல்ல செக்கை ட்ராப் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அங்கிள் இது எங்க வீடு இல்ல, எங்க வீட்டுக்கு போகணும். போகலாம் போகலாம் இருப்பாப்பா, உங்கள் அப்பாவை இங்கே வர சொல்லியிருக்கேன் சரியா, அவர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார். சரி அங்கிள். மதி, மதி டார்லிங், இங்கே வாயேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. ஹாய் டார்லிங், இது யாரு? இந்த குழந்தை யாரு, அழகா இருக்கு. மதி, இது அங்கே ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருந்தாங்க, நான் தான் காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அச்சோ, என்ன டார்லிங் சொல்றீங்க? இந்த காலத்துல கடத்திலாம் வச்சிருக்காங்களா? அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? நீங்க ஏதாவது பாத்தீங்களா என்ன? என்ன மதி, என்னமோ பழைய காலத்து ஆளுங்க மாதிரி பேசுகிற, இந்த காலத்தில் தான் கடத்தல் அது இதுன்னு அதிகமாக இருக்குது. நான் இந்த பக்கம் போனேன்னா இந்த குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது. அதனால அப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசி நான் கொஞ்சம் காசு கொடுத்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டேன். அச்சோ, அப்படியா டார்லிங்? இந்த காலத்துல பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதே ரொம்ப பயமா இருக்கு. ஹாய் ஹலோ குட்டி செல்லம், உங்க பேர் என்ன? ஆண்டி, என் பேரு ஸ்ரீ. ஓ, உங்க பேர் ஸ்ரீயா? உங்கள மாதிரியே உங்க பேரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அங்கிள், அப்பா. உங்கள் அப்பா வர சொல்லியிருக்கேன், நீ போய் அந்த ரூமில் உட்காந்துரு. சரி அங்கிள். என்ன டார்லிங், சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்களாட்டுக்கு? எப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்க? அர்ஜுன்னா யாரு? சொன்ன வேலை கரெக்டாக இருக்கணும்ல, பாத்தியா, இதுதான் உன்னோட குழந்தை. சீச்சி, என் குழந்தையா? இது அந்த சிவாவோட குழந்தை. 1000 தான் சிவாவோட குழந்தையா இருந்தாலும் நீ தானே வயிற்றுல வச்சிருந்த. எப்படி உன் குழந்தைய பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பாசம் வரலையா? அப்படிலாம் எதுவும் இல்லை டார்லிங். என்ன, அந்த குழந்தைய நம்ம எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்? இதை வச்சு அவனை வந்து ஏதாவது பண்ணணும். அவன் வந்து நம்ம பக்கமே வராத அளவுக்கு பண்ணணும். அதுக்கு தானே குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம். பாசம்லாம் வச்சா வேலைக்கு ஆகுமா? பாசம் வச்சிருந்தா நான் எப்படி அந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு வந்திருப்பேன்? தூக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். சரியாதான் மதி சொல்ற, உன்ன மாதிரி தான் எல்லா தாயும் இருக்கணும். என்ன டார்லிங், கிண்டல் பண்றீங்களா இல்லை குத்தி காட்டுறீங்களா? ஐயோ, நான் தப்பாலாம் சொல்றேன் அவ்வளவுதான், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. சரி, அந்த குழந்தைய வச்சுதான் இப்ப நம்ம வந்து கேம் விளையாடணும். அந்த குழந்தை அழுவாம பாத்துக்க, அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து கொடு. விளையாடுறதுக்கு ஏதாவது பொம்மை இருந்தா எடுத்து கொடு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. சரி டார்லிங். அம்மா, என்ன பண்ண போறீங்க இனிமே? அவன் ஏதாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா என்ன பண்றது? போலீஸ் தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வரட்டும். இப்ப என்ன, அவன் கண்டிப்பா எப்படி நம்ம மேல சந்தேகப்பட்டிருப்பான். இல்ல இவனுங்க அந்த கடத்துறவனுங்க எங்கேயாவது ஏதாவது கேமரால மாட்டிருப்பானுங்க, சுத்தி சுத்தி எங்கேயாவது வந்து நம்ம கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துப்போம். தெரியாமையா கடத்திருக்கோம், தெரிஞ்சுதானே எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி ஓகே டார்லிங், நீங்க பாருங்க, நான் அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன். ஏதாவது பால் இல்லை ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடு ஏதாவது நான் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே மதி, நீ போய் பார்ப்போம். டேய் சிவா, கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடுன, இன்னைக்கு உன் குழந்தை என் கையிலடா. தேடு, நல்லா திருவா நாய் மாரி சுத்தி அல. நீ அழுவுறத நான் என் கண்ணால பார்க்கணும், அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்டா இந்த அர்ஜுன்கிட்ட நம்ம பேசணும், ஏன்டா அவனை வந்து நம்ம எதிர்த்து நின்னோம்னு சொல்லி இனிமே தான் உனக்கு புரிய போகுது. என்ன இவ்வளவு தூரம் தேடியாச்சு, எங்க தேடியுமே குழந்தைய பத்தி எந்த தகவலுமே இல்லையே. ஷோ, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. சிவா அந்த பக்கம் தான் வருவான்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுவோம், வரானான்னு பார்க்கலாம், அவனுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சான்னு பார்ப்போம். டேய் பிரபு, பாப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சாடா? இல்லடா சிவா, நானே உனக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் இந்த பக்கம் எல்லா சைடும் போய் பார்த்துட்டேன்டா, ஒன்றும் தெரியலடா. யார் தூக்கிட்டு போனா என்னன்னே எனக்கும் ஒன்றும் தெரியலடா. ஷோ, என் குழந்தை எங்க போனுச்சோ, யாருக்கிட்ட கஷ்டப்படுதோ என்னன்னு வேற தெரியல. போலீஸும் ஒரு பக்கம் தேடுது, நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கன்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா வேற இருக்குடா. போலீஸுக்கு ஃபோன் பண்ணியாடா? என்ன சொன்னாங்க? அவங்களும் தேடிட்டு இருக்கேன் தான்டா சொன்னாங்க, இன்னும் எங்கேயும் கிடைக்கல. நாங்களும் எல்லா கேமராவிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் சிக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கடா. சரி, நீங்க 2 பேரும் ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? ஆமாண்டா, அது ரொம்ப முக்கியம். இப்ப தூக்கிட்டு போனாப்பயே ஃபோன் பண்ணாம இல்லை போய் பிடிக்காம இப்போ வந்து என் குழந்தைய காணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். அதனால அப்புறம் சண்டை போட்டேன், அதான் அப்படி இருக்கு மூஞ்சி. அண்ணா இங்கே பாருங்க, குழந்தை என் முன்னாடி காணா போச்சு. அது எல்லாமே எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உங்கள் கூட சேர்ந்து தேடிக்கிட்டு தானே இருக்கேன். என்னால் தான் காணா போன மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. அனு, விடுமா விடுமா, குழந்தை காணுங்கிற டென்ஷன்ல எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கும். என்ன பண்றது, அவன் பெத்தவனாச்சு இல்ல, அதான் ரொம்ப கவலையில இருக்கான். ஏதாவது கோபத்துல 1-2 வார்த்தை பேசியிருப்பான், அதை பெருசா எடுத்துக்காதமா, மனசுல இருந்து வச்சுக்காத. உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஞாபகம் வந்தா சொல்லலாம், அவனுங்க எப்படி இருந்தானுங்க பாக்குறதுக்கு என்ன ஏதுன்னு. அண்ணா அதான் நான் சொன்னேனே, தூரத்துலேருந்து பார்த்தனால எனக்கு ஒன்றும் தெரிலண்ணா. ஆனால் 2 பேரும் ஆம்பளைங்க தான், குட்டியாக தான் இருந்தாங்க. ஹைட்லாம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஹைட்டு கம்மியாக தான் இருந்தாங்க. நான் பக்கத்தில் ஒருத்தக்குள்ள ஓடிட்டாங்கண்ணா, நானும் ஓடினேன், என்னால் முடியலண்ணா பிடிக்கிறதுக்கு. அவங்க அதுக்குள்ளே அந்தாண்ட ஒரு வண்டியில் ஏறி போயிட்டாங்க. ஏய், நம்ம தான் அர்ஜுன் வீட்டுக்கு போலான்னு சொன்னான்லடா, நீ ஏன் போகாமே இருக்க, என்னாச்சு? இல்லடா, போலீஸ்காரவங்க தான் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடிட்டு அப்புறமா அர்ஜுன் வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்க.
ஏன்னா எடுத்தோடனே அங்கே போயிட்டு குழந்தை அங்கே இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும்னு சொன்னாங்கடா. அதனால தான் நானும் ஊர் ஃபுல்லாக தேடுறேன். ஒன்றும் பாப்பா எங்கே இருக்கு என்னன்னு ஒரு தகவலுமே கிடைக்கலடா. சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்மளே வந்து அர்ஜுன் வீட்டுக்கு போகலாமா? ஆமாண்டா, நீ சொல்கிறதும் சரிதான். போலீஸ் எப்போ வருது எப்போ வந்து கண்டுபிடிக்கிறது, நம்மளே போய் பார்ப்போம். அங்கே பாப்பா மட்டும் இருந்தான்னு வச்சுக்க, இன்னைக்கு அந்த அர்ஜுனுக்கு சாவு உறுதி.